என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு கு. ஜானகிராமனின் அன்பு வணக்கங்கள். இன்று தமிழரின் நீர் மேலாண்மை பற்றி காண்போம். பழந்தமிழரின் நீர் மேலாண்மை என்பது முதலில் மழை நீரில் ஆரம்பித்து மலைகளிலும் சமவெளியிலும் வீணாகும் நீரை ஆறுகளாக அமைத்து அதிலிருந்து நீர்த்தேக்க ஏரிகளை அமைத்தான். பின்பு கம்மாய் அமைத்து அதன் மூலம் தாங்களுக்கும் பின் ஏந்தலுக்கும் அதன் மூலம் மூரணிக்கும் குளத்திற்கும் பின்பு குட்டைக்கும் நீரினை மாற்றி சேமித்து பயன்படுத்தினான். இது மட்டும்தான் என்று நினைத்து விடாதீர்கள். இதைப்போல் 47 வகையான நீர்நிலைகளை தமிழர்கள் பயன்படுத்தினர். மேலும் இது மட்டுமல்லாமல் ஓடும் நீரை தடுத்து அணை கட்டி மழைநீரை சேகரிப்பு முறையினையும் அறிந்திருந்தான். அதற்கு சான்றாக சோழ அரசன் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை, மற்றொன்று 800 ஆண்டு பழமையான கோனார் அரசர்களால் உருவாக்கிய செஞ்சிக்கோட்டையும் ஆகும். நாம் சிறு வயதிலிருந்தே ஒரு தாகத்தை கொண்ட காகத்தின் கதையை அறிந்திருப்போம். காகம் தண்ணீர் தேடி அலைந்து ஒரு பானையை பார்த்தது. அதில் அடியில் இருக்கும் நீரினை குடிக்க கற்களை பயன்படுத்தியது என்று அறிவோம். ஆனால் அதன் செயல் காகத்தின் அறிவு மட்டுமே புலப்படவில்லை, நீரின் முக்கியத்துவத்தையும் உணர்த்த குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட கதையாகும். பணத்தை தண்ணீராக இறைக்கிறான்பா என்று சொன்ன காலம் போய் தண்ணீருக்காக பணத்தை இறைக்கும் காலமாக மாறியது என்று. சிறுதுளி பெருவெள்ளம் போல விண்ணிலிருந்து மண்ணில் விழும் ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்கப்பட வேண்டும். நீரை பாதுகாப்பது ஆளும் அரசிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் கவலை கொள்ளாமல் இருப்பதை தவிர்த்து ஒவ்வொரு குடிமக்களும் சமுதாய பொறுப்புடன் நீர் சேமிப்பில் பங்கு கொள்ள வேண்டும். தமிழகத்தில் வற்றாத ஆறுகளே இல்லை. பருவமழை நம்பியே நமது ஆறுகள் உள்ளன. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் துவங்கினார். ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? நீர் மேலாண்மை என்பது பெரிய நீர்நிலைகளில் நீரை எப்படி சேமிப்பது மட்டுமன்று, அன்றாட வாழ்வில் நீரை எப்படி பெறுகிறோம், எப்படி சேமிக்கிறோம், எப்படி காப்பாற்றுகிறோம், எவ்வாறு செலவழிக்கிறோம் என்பதே நீர் மேலாண்மையாம். முன்பெல்லாம் வீடுகளில் கிணறு இருந்தாலே அதை பெருமிதமாக கருதினர். கிணற்றில் இருந்து மிக சிரமப்பட்டு ஒரு வாளி நீரை எடுப்பர். சிரமம் தெரிந்ததால் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றியது. ஆனால் இன்றோ 1 லிட்டர் நீரில் செய்ய வேண்டிய வேலையை 3 லிட்டர் நீரை பயன்படுத்தி வீணடிக்கிறோம். ஒவ்வொரு செயலுக்கும் இவ்வளவு நீரைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற நீர் மேலாண்மை திறமையை நமது குழந்தைகளுக்கு நாம் நடந்து கொள்வதன் மூலம் தெரிவிக்க வேண்டும். நீரின்றி அமையாத உலகு நம் ஐயன் வள்ளுவரின் உலக தத்துவத்திற்கு இணங்க இனிவரும் காலங்களில் நீர் சிக்கனத்தை கடைபிடிப்போம், நீரினை வருங்கால தலைமுறைக்கு வைத்துவிட்டு செல்வோம் என்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது கு. ஜானகிராமன். நன்றி, வணக்கம்.